பக்தி ஒளி நேயர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். குழந்தைகள் உங்களது சொல் பேச்சை கேட்க மறுக்கிறார்களா? குழந்தைகள்னா நீங்க குட்டியூண்டு குழந்தைகள் இல்ல, பெரியவர்கள் கூட. கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கு, எனக்கு இந்த மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அம்மா பார்த்துருப்பாங்க, அப்பா அம்மா லைட்டா விசாரிச்சிருப்பாங்க, சொல்லுவாங்க, ஏண்டி அந்த பையன் நல்லா இல்ல, அழகுக்கு சொல்லல, அந்த பையனோட கேரக்டரே நல்லா இல்லையா, நீ போய் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியா, நீ படிச்சிருக்க, டபுள் டிகிரி வாங்கியிருக்க, அந்த பையன் 8வது தான் படிச்சிருக்கான், கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதெல்லாம் முடியாது, நானு அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ பண்ணி தரியா இல்ல நான் போட்டுமா? மிரட்டல்கள் இல்லையா? அதே மாதிரி பையனுக்கும் பிடிக்காத கல்யாணம்னு சொல்லுவாங்க. உடனே சொல்லலாம், அப்பா அம்மாவா வாழ போறாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேளுங்களேன், வாழ்க்கையில எத்தனை லவ் மேரேஜ் வேணாலும் ஆகட்டும், எப்படி வேணாலும் ஆகட்டும், ஆனா அம்மா அப்பாவினுடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த கல்யாணம் கடைசி வரைக்கும் போகவே போகாது. ஏன், ஒரு தாய் தந்தையருடைய வைத்தறிச்சலானது கடைசி வரைக்கும் அவங்கள உருக்குலைய வச்சிரும். நிதர்சனமான உண்மை. ஆனா உங்களுடைய காதலை உங்களுடைய அம்மா அப்பா கிட்ட சொல்லி அந்த காதலை நீங்கள் நிறைவேற்றீர்களே ஆனால் அது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மகத்துவத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். அப்ப அம்மாவோட அப்பாவோடது என்ன, என்னுடைய பொண்ணு என்னுடைய பையன் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் கல்யாண விஷயத்துல. அடுத்தது இன்னொன்னு, என்னுடைய குழந்தை, அதாவது பையன் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா படிச்சான், அதுக்கப்புறம் விளையாட்டு புத்திக்குள்ள உள்ள போனவன் படிப்பு எல்லாம் கோட்டை விட்டு உட்காந்துருக்கான். அதாவது நான் படின்னு சொன்னா என் மேல எரிஞ்சு விடுறான். அந்த பையனை திருத்த முடியுமா, இல்ல அந்த பொண்ணை திருத்த முடியுமா? சோ உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடந்தால் அந்த குழந்தை நல்லா வரும்னு உங்க மனசுல தோன்றது இல்லையா? அப்ப உங்களுடைய சொல் பேச்சை கேட்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது ஒரு தாய் தந்தையானவர்கள் தன்னுடைய குழந்தைகள் வேறு கெட்ட வழியிலே போக வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் முதல்ல, கரெக்டா? இரண்டாவது, தன்னுடைய குழந்தைகள் படித்து நல்லபடி படித்து நல்ல வேலைக்கு போய் நல்ல ஒரு கல்யாணம் நடந்து அந்த கல்யாணம் நல்ல சக்சஸ் ஆச்சுன்னா அந்த தாய் தந்தையர்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய சிரிப்புக்கு கோடி கொடுத்தாலும் பத்தாது. உண்மைதானே? அப்ப எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றோம்? குழந்தைகள் படிக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த படிக்கிற இடத்திலேயே அந்த குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க தவறிவிட்டால் அதுக்கப்புறம் நம்ம சொல் பேச்சை என்னைக்குமே கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது, இந்த காலம் முன்னேறி போச்சு அப்படின்னு அம்மாவுடைய வாயை அடைத்து வைத்து விடுவார்கள். அப்பாப்பா நீ போப்பா, எனக்கு தெரியும்பா, உன் வேலையை நீ பாருப்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பாவுடைய மனசு அப்படியே துடிக்கும். உண்மைதானே? உங்களது குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு உங்களோட வழியில் நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்ல பழகி கொள்ளுங்கள். தினமும் 18 முறை 108 நாள் இந்த மந்திரத்தை சொல்லணும். என்ன மந்திரம்? ஸ்ரீதேவியை பூதேவியை ஓம் ஸ்ரீதேவியை ஓம் பூதேவியை ஓம் மகாலட்சுமியை நமோ நமக. ஓம் ஸ்ரீதேவியை ஓம் பூதேவியை ஓம் மகாலட்சுமியை நமோ நமக. ஓம் ஸ்ரீதேவியை ஓம் பூதேவியை ஓம் மகாலட்சுமியை நமோ நமக. இத 18 முறை தினமும் 108 நாள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வர உங்களது மகனோ மகளோ எந்த சொல்ல பேச்சையும் படிக்கிறதுனா சரி, இந்த பொண்ணு வேண்டாம், இந்த பையன் வேண்டாம், நான் அனலைஸ் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு வேண்டாம்னா அதை கேட்கக்கூடிய ஒரு மனநிலையில உங்க பொண்ணோ உங்க மகனோ வருவாள் என்பது நிதர்சனமான உண்மை. ரைட்டா? அப்ப என்ன, சரி இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னா போதுமா, சுவாமிக்கு எதுவும் நைவேத்தியம் செய்ய வேண்டாமா? வேணும். வெத்தலை பாக்கு 2 வாழைப்பழம். வெத்தலை பாக்கு, பாக்குல என்ன பாக்கு? களிப்பாக்கு, பொட்டலம் பாக்கு இல்ல. ரைட்டா? 2 வெத்தலை, 1 பாக்கு, 2 பழம்,
சுவாமி கிட்ட வச்சுட்டு இந்த மந்திரத்தை 18 முறை சொல்லணும். தினமும் வெத்தலைப்பாக்கு பழம் இருக்கணும். தினம் வாங்க, எங்க போவேன், கொஞ்சம் வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் கொஞ்சம் காய் வெட்டா வாங்கிங்க, 4 நாள் ஓட்டலாம். ரைட்டா? உங்களுக்கு உங்க குழந்தைய சொல்லு பேச்சு கேட்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சுதான் ஆகணும். சரி சார், எனக்கு அந்த 3 நாட்கள் நான் வந்து செய்ய முடியலன்னா என்ன சார் பண்ணலாம்? உங்க வீட்டுக்கார விட்டு செய்ய சொல்லுங்க. ஏன்னா அந்த குழந்தை ஏற்கனவே உங்க மேல கோபத்துல இருக்கும், அது செய்யாது. உங்க வீட்டுக்கார விட்டு செய்ய சொல்லுங்க. அவர் ஊர்ல இல்ல, நானும் 3 நாள் மாட்டிக்கிட்டேங்க, அவரும் ஊருக்கு போயிட்டாரு, நான் என்ன பண்றது? ஒன்னும் பண்ண வேணாம், 3 நாள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கணும்? விட்ட இடத்திலேருந்து திருப்பி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்டுங்களா? இந்த மந்திரங்களை இடைவிடாமல் 18 தடவை 108 நாள் நீங்கள் சொன்னீர்களேயானால் உங்களது குழந்தைகள் உங்களது சொல் பேச்சு கேட்கும். என்னங்க இது மந்திரத்தை சொன்னா சொல் பேச்சு கேட்குமா? 100% கேட்கும். அதாவது மந்திரத்தோட வைப்ரேஷன் காற்றுகளிலே பரவி அப்படியே அலை போல போகும். போகும்போது என்னாகும்? வார்த்தைகளுக்கு எப்படி ஒரு பலன் இருக்கிறதோ அது மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மந்திர சக்திக்கு பலன் இருக்கிறதா இல்லையா? இருக்குதானே? அப்ப சொல்லலாம் தானே? என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? நேரம் அது மாட்டுக்கு இருக்கு, செலவு இல்லை, எதுவுமே கிடையாது. 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 வாழைப்பழத்துக்கு எவ்வளவு பெருசாயிட போகுது? ஈஸியான ஒரு பரிகாரத்தை உங்களது கைகள் கொண்டே நீங்கள் செய்தால் அந்த பரிகாரத்துடைய பலன் 2 மடங்காக இருக்கும். அப்ப 2 மடங்காக இருக்கக்கூடிய அந்த பலன், அந்த பரிகாரத்தை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது? செய்யுங்க, தினமும் செய்யுங்க. எத்தனையோ வேஸ்ட் பண்றோம் டைம். தினம் குளிச்சுட்டு வந்தோன்னே உங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க, 108 நாள் இந்த மந்திரத்தை 18 தடவை சொன்னா, இதை நைவேத்தியம் பண்ணா என் பொண்ணோ மகனோ மகளோ குழந்தையோ சொல் பேச்சு கேட்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சு நீங்கள் செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ரிசல்ட் கை மேல பலனாக கிடைக்கும். வெத்தலை பாக்கு பழம் வச்சு நைவேத்தியம் பண்ண கையில அந்த பலன் அந்த கடவுள் கொடுத்து விடுவார் என்பது நிதர்சனமான உண்மை. செய்யறீங்களா? செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்தார்கள் போல் இருக்கும். உங்க மகனுக்கோ வாழ்க்கையானதும் அவர்கள் நினைத்தால் போல் அமையும். செய்யுங்க, சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.